ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சென்டர் ப்ளீட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ சென்டர் ப்ளீட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவில் நான் ஃப்ரண்ட் ப்ளீட்டும் அண்ட் பல்லு ப்ளீட்டும் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ பார்ட் 2 வீடியோவில் சென்டர் ப்ளீட்ஸ் அண்ட் அதோட மெஷர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் ஃபோல்டாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ப்ளீட் எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் பல்லு ப்ளீட்ஸும் எடுத்துட்டேன், ஃப்ரண்ட் ப்ளீட்டும் நான் பண்ணிட்டேன். ஸோ பார்ட் 1 வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இது பார்ட் 2 வீடியோ. இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக இப்போ எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் பண்ணோம் இல்லையா, அது வந்து நீங்கள் ஷோல்டரில் ரஃப்பாக போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ உங்களோட ஹிப் சைஸை நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணணும். எப்படி பண்ணணுன்னா, நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஹிப் சைஸ் வந்து எப்படி எடுக்கணுன்றது காட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ளீட் இருக்கு இல்லையா, நீங்கள் பண்ண ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்துட்டு சும்மா உங்களோட ஷோல்டரில் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா சுற்றி கொண்டு வாங்க, உங்களோட ஹிப்பு கிட்ட கொண்டு வாங்க, எப்பவும் போல் கட்டுற மாதிரி. இது மாதிரி கொண்டு வந்து நான் எப்படி அளவெடுக்கிறேன்னு பாருங்கள். இது மாதிரி கொண்டு என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வர ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் வந்துட்டு மார்க் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஹிப் சைஸ். இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு மார்க் மாதிரி ஒரு பின் குத்த போகிறேன் நான். ஸோ சேஃப்டி பின் வந்து குத்திக்கலாம். இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சென்டர் ப்ளீட் தான் எடுக்க போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு உண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தான். இப்போ நான் பின் குத்திருக்கேன். இப்போ நான் அது வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் நார்மலாக வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் போட்டிருந்தேன் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பின் குத்திருக்கேன். இப்போது எண்டிங் பாயிண்ட்டை இப்போ நம்ம பின் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும்னு நான் கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பவும் போல் சாரீ கட்டுற மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது உங்களோட இடுப்போட சுற்றளவு எவ்வளோ வருதுன்ட்டு நீங்கள் அளவு எடுக்கணும். இப்போ நான் எப்படி வச்சு அளவு எடுக்கிறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எப்பவும் போல் ஹிப்பில் வைக்கிற மாதிரி வச்சு ஒரு சுற்றி முன்னாடி கொண்டு வரேன், எப்பவும் போல் நம்ம சாரீ கட்டுற மாதிரி. ஸோ இப்போ அந்த ஃபேப்ரிக் நம்ம சுற்றளவு எடுக்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து விட போகிறோம். ஸோ அது விட்டுட்டு அதுக்கப்புறம் வர்றதை தான் வந்துட்டு நம்ம ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ என்னோடய ஹிப் சைஸ் வந்துட்டு இது வரைக்கும் வருது. நல்லா ஃபேப்ரிக் விட்டு நான் இது வரைக்கும் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு எண்டிங் பாயிண்ட்டை நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் பின் வந்து செக்யூர் பண்ணுறேன். இப்போது நான் எண்டிங் பாயிண்டில் வந்து ஒரு பின் குத்திருக்கேன், பார்த்தீங்களா? இந்த பின் ஏன் செக்யூர் பண்ணுறோன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு அடையாளம் தெரியாது. ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் வந்துட்டு ப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணணுன்னு தெரியாது. அதனால தான் நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறோம். இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் வந்து எண்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரைட் ஹேண்ட் கிட்ட ஒரு பின் செக்யூர் பண்ணியிருப்பேன், அதுதான் என்னோடய எண்டிங் பாயிண்ட். இப்போது எண்டிங் பாயிண்ட்லேயும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் நம்ம பின் செக்யூர் பண்ணியிருக்கோம் ஒரு மார்க்குக்காக. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு நடுவில் வருது இல்லையா ஃபேப்ரிக், அதுதான் நம்ம வந்து சென்டர் ப்ளீட்டாக வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ சென்டர் ப்ளீட் வந்துட்டு எப்படி ஃபோல்ட் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் பின் வந்துட்டு என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹேண்டில் வச்சுட்டு இப்போ நான் கை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ எப்போ போல் நம்ம ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு சின்னதாகவே எடுக்கிறேன். லைக் மீடியம் சைஸாகவே நான் வந்துட்டு ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது மாதிரி சின்ன சைஸாகவே நீங்கள் பண்ணலாம். ரொம்ப பெருசாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் நிறைய வராது. சின்னதாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு 10க்கு மேலே வரும். ஸோ அதனால் நான் மீடியமாக ஒரு நார்மல் சைஸ்க்கு எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப பெருசாக வேணும், ரொம்ப சின்னதாக வேணும், எனக்கு நிறைய ப்ளீட்ஸ் வேணான்றவங்க ஸோ பெருசாக கூட நீங்கள் ப்ளீட் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து நிறைய ப்ளீட் வேணுன்றதுனால நான் ஒரு மீடியம் சைஸில் எடுக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பொறுமையாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், இன்னும் நான் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே எனக்கு கொஞ்சம் நிறைய ப்ளீட்ஸ் வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக ஆர்டராக எடுத்துகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்ட்டு உங்களுக்கே தெரியும். அண்ட் வந்துட்டு நம்ம எவ்வளோ வந்து ஃபேப்ரிக் விட்டுருக்கோமோ அது வரைக்கும் நம்ம பண்ணலாம். இந்த பின் முடியுது இல்லையா பாருங்கள், எண்டிங் பின் வந்து நான் இப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுடுறேன். இதுக்கப்புறம் நான் வந்து ஃபோல்ட் பண்ணலை.
இப்போ பாருங்கள் எனக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வந்திருக்குன்ட்டு. இப்போ நான் இது எப்படி அரேஞ்ச் பண்ணணுன்ட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டுன்னு வந்துட்டு நம்ம இதை நார்மலாக எடுத்து ஒரு டேபிள் ஆர் ஃப்ளோர் போட்டு நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். 1 by 1 அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி அரேஞ்ச் பண்ணும்போது சாரீ கட்டி நடக்கும் போது அழகாக உங்களுக்கு ப்ளீட்ஸ் எல்லாமே வெளியில் தெரியும். இல்லைனா வந்துட்டு உள்ளவே வந்து இருக்கும், பட் உங்களுக்கு வெளியில் ரொம்ப தெரியாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நான் இந்த மாதிரி எப்படி அரேஞ்ச் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஒரு சென்டர் ப்ளீட்டை வந்து செட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ நீங்கள் மேலே வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் செட் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ லைனாக ஈவனாக வந்திருக்குன்ட்டு. இது மாதிரி நீங்கள் லைனாக அரேஞ்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பின் செக்யூர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பட்டு சாரியில் வந்துட்டு பின் செக்யூர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பார்டரில் உங்களுக்கு பின் இறங்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா ஸ்க்ரூ பண்ணி உள்ளே பின் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி பின் பண்ணுறதுனால ஈஸியாக உள்ளே போயிடும். இல்லைனா உங்களுக்கு தான் கை வலிக்கும், கஷ்டமாக இருக்கும் பின் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ நான் நிறைய ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் பின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நான் பின் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பின் கொத்தணும் இல்லையா, அது வந்துட்டு இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சென்டர் ப்ளீட் வந்துட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பின் குத்தணும் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ப்ளீட்ஸ் வந்து எப்பவும் போல் ரேண்டமாக வந்துட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஃப்ளோர் ஆர் பெட் ஏதாச்சும் யூஸ் பண்ணி ஆர் இந்த மாதிரி அயனிங் டேபிள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் ரேண்டமாக எடுத்து மேலே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சேஃப்டிக்காக ஒரு கிரிப்னஸ்க்காக நீங்கள் ஹோல்டர் கிளிப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாரீ பெக். இப்போ நான் எப்படி லைனாக அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ப்ராப்பராக வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா பின் குத்தின இடம், ஸோ அதுலேருந்து அப்படியே கைடன்ஸ் வச்சு ஃபுல் ப்ளீட்ஸையும் நீங்கள் இது மாதிரி 1 by 1 அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அயனிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அயன் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம சென்டர் ப்ளீட்டில் வந்து பின் செக்யூர் பண்ண போகிறோம். ஸோ பின் வந்துட்டு போடும்போது பார்த்திங்கன்னா எங்கெங்கே பின் செக்யூர் பண்ணணுன்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு பின் வந்து குத்திட்டோம், ஓகேவா. இப்போ அடுத்து வந்துட்டு கீழே பாட்டமில் ஒரு பின் குத்தணும். இப்போ நான் பின் வந்துட்டு செக்யூர் பண்ணுறேன். ஸோ மீடியம் சைஸ் தான். அதே மாதிரி நான் வந்துட்டு இங்கே ஒரு பின் செக்யூர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு பின் செக்யூர் பண்ணணும். சென்டரில் ஒரு பின் செக்யூர், மொத்தம் 3 பின் வந்து நீங்கள் சென்டர் ப்ளீட்டில் செக்யூர் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் கலையாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்துட்டு பாக்ஸ் ஃபோல்டும் பண்ண முடியும். இப்போ நம்ம அயன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அயன் பண்ணும் போது நார்மலாக ஹீட் வச்சு பொறுமையாக அயன் கொடுங்க. ரொம்ப ஹீட் வச்சிங்கன்னா சாரீ டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்துட்டு நான் பொறுமையாக ஹீட் வச்சு சில்க்குன்ற ஆப்ஷனில் ஹீட் வச்சு நான் வந்துட்டு பொறுமையாக அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே அழகாக நான் அயன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் அயன் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக அயன் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸ் ஃபோல்டு எப்படி பண்ணணுன்றதை கிளியராக சொல்கிறேன். இப்போ பாருங்கள் சென்டர் ப்ளீட் வந்துட்டு நான் எவ்வளோ ஷார்ப்பனாக ஒரு நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து அயன் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு நிறைய ப்ளீட்ஸ் வச்சு அயன் பண்ணியிருக்கேன்னு. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு அயன் பண்ணணுன்ட்டு ஒரு தாட் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபோல்டு. ஸோ ஃபைனலி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங்கில் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் ஃபோல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப் தான் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட் ப்ளீட் அண்ட் பல்லு ப்ளீட்ஸ் அண்ட் சென்டர் ப்ளீட்ஸ் வந்துட்டு நம்ம செட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் ப்ளீட்டும் சென்டர் ப்ளீட்டும் வந்துட்டு பார்ட் 1 வீடியோவில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் வந்து எப்படி பண்ண போகிறோன்னு கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த 3மே வந்து எடுத்துக்கணும். சென்டர் ப்ளீட்டு, ஃப்ரண்ட் ப்ளீட்டு அண்ட் பல்லு ப்ளீட்ஸ். ஸோ இது 3மே எடுத்துக்கப்போ தான் பண்ண போகிறோம். இந்த சென்டர் ப்ளீட் வந்துட்டு ஒரு ஃப்ளோர் ஆர் பெட் எதாவது யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டேபிள் மேலே போட்டுருங்க.
போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இப்போ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் எண்டிங் பாயிண்ட்டும் வர மாதிரி வச்சுக்கோங்க ப்ளீட்ஸு. வந்ததுக்கப்புறம் இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோன்னா, இப்போது சாரியை வந்துட்டு நம்ம திருப்பின மாதிரி போடணும் ஃபஸ்ட்டு. இப்போ நான் இப்போ கிளாத் எடுத்து போடுறேன் பாருங்கள். திருப்பின மாதிரி வந்துட்டு சாரியை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி திருப்பின மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு ஃபோல்டு வந்து ஏதோ ரொம்ப வராமல் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த ஃபேப்ரிக் எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபேப்ரிக்கை நான் வந்து உள்ளார போட்டு மடிக்க போகிறேன். இப்போ எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இப்போ இந்த சைடு எடுத்து போட்டுட்டேன். இப்போ ப்ளீட்ஸ் வந்துட்டு திருப்பின மாதிரி இருக்கா. இப்போது திருப்பியும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். இப்போ இது மாதிரி ஒரு மடிப்பும் நீங்கள் மடிக்கும் போது நீட்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வரும். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். வெளியில் வரவே கூடாது. இப்போது இந்த ப்ளீட் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ளீட் வந்து நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அதை தவிர்த்து வேறு எதுவுமே வெளியில் வரக்கூடாது. இப்போ அடுத்த ப்ளீட்டு வந்துட்டு உள்ளே மடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு பல்லு ப்ளீட் இருக்கு இல்லையா, அது வந்து திருப்பின மாதிரி பேக் சைடு வந்துட்டு உங்களோட ஷோல்டரில் சப்போர்ட்டுக்கு போட்டுக்கோங்க. அதோட தொடர்ந்து வர ஃபேப்ரிக்கை வந்து மடிக்க போகிறோம். இப்போ இது மாதிரி இப்படி மேலே போட்டு மடிக்க ஆரம்பிங்க. இது மாதிரி நீங்கள் மடிச்சுட்டே வரும்போது இந்த பல்லு ப்ளீட்ஸில் வர ப்ளீட் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜ் கிட்ட வந்துடும். இப்போ பாருங்கள், நான் எல்லா ப்ளீட்டுமே உள்ளவே தான் வச்சு மடிக்கிறேன். உள்ளே வச்சு மடிச்சிட்ட உடனே இந்த ப்ளீட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்துட்டு நீங்கள் இப்போ அரேஞ்ச் பண்ணணும். அந்த ப்ளீட்டு அயன் பண்ணோம் இல்லையா ஃப்ரண்ட் ப்ளீட்டு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொறுமையாக அரேஞ்ச் பண்ணணும். இது மாதிரி பொறுமையாக அரேஞ்ச் பண்ணி நீங்கள் ஒரு சைட் கார்னராக செட் பண்ணிவிடுங்க. லைக் சென்டராக செட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த பாக்ஸ் மேலே வந்துட்டு இந்த ப்ளீட்லாம் தெரியுது இல்லையா, அது எப்படி வந்து பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம பல்லு ப்ளீட்ஸ் வந்து குத்துவோம் இல்லையா பின், இந்த பின் வந்துட்டு இந்த கார்னருக்கு டச் ஆகணும். ஸோ இந்த கார்னரில் டச் ஆனால் மட்டும்தான் அந்த பாக்ஸுக்கு மேலே வரும் அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே. இப்போது டச் ஆகிற மாதிரி நான் அளவு எடுத்துக்கிறேன். இப்போது டச் ஆகுது எனக்கு. இது வரைக்கும் அளவு எடுத்து நான் வெளியில் விட்டுடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்னோட ரைட் ஹேண்ட் சைடு ஹேண்ட் இருக்கு இல்லையா, அந்த சைடில் இருக்க ஃபேப்ரிக்கை நான் ஒரு மடிப்பு மடிக்கிறேன். அதாவது ஒன் ஃபோல்ட் பண்ணும்போது இந்த வெளியில் விடுற ப்ளீட் வந்து அதுக்குள்ளவே தான் அடங்கணும். இப்போது என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபேப்ரிக்கை நான் 2 ஃபோல்டாக மடிக்கிறேன். ஒரு ஃபோல்டு இப்போ மடிச்சிட்டேன், இன்னொரு ஃபோல்டு வந்து மேலே வச்சு மடிக்கிறேன். இப்போது பாருங்கள், கரெக்டாக அந்த ப்ளீட் வந்துட்டு மேலே கரெக்டாக வர்றதுக்கு நமக்கு இப்போ பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ப்ளீட்ஸை வந்துட்டு நான் அப்படியே மேலே வந்து ஜாயின் பண்ணுறேன். இந்த பின் இருக்கு இல்லையா, இந்த கார்னருக்கு நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணும்போது என்னோடய ஃப்ரண்ட் ப்ளீட்டும் சென்டர் ப்ளீட்டும் வந்து எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போது இந்த எக்ஸ்ட்ரா பல்லு ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, அது இப்படி சுற்றின மாதிரி வச்சிடுறேன். வச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பல்லு ப்ளீட்ஸை எப்படி வந்து செக்யூர் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போது நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா வர பல்லு ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இப்போது நீட்டாக இப்படி செக்யூர் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு 2 ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஃபோல்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப் ஒன்று இருக்கும் அடியில். இந்த கேப்பில் தான் இந்த பல்லு ப்ளீட்ஸை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இப்படி பண்ணால் மட்டும்தான் டைட்டாக செக்யூராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிட்டோம். இது ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடு இது எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது ஃப்ரண்ட் சைடு. ஸோ இது மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஈஸியாக 2 to 3 மினிட்ஸில் நீங்கள் சாரீ ட்ரை பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்துட்டு நான் பாக்ஸ் ஃபோல்ட் ரொம்ப கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி கிளியராக வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு பர்ஃபெக்டாக எப்படி ப்ரொஃபஷ்னல் லெவலில் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.